திருப்பதியில் இலவச டோக்கன் வாங்க முயன்ற பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான சம்பவம்தான் மொத்த ஆந்திராவையும் நிலைகுலைய வைத்துள்ளது. சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் சடலமாக வந்த சம்பவம்தான் காண்போரையும் கண்கலங்க வைத்துள்ளது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நாளை நடைபெற உள்ளது. அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்களை வாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கினர். இதனால் அங்கு அடுத்த சில நொடிகளில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அங்கிருந்த கவுண்டரில் பக்தர்கள் நுழைய முயன்ற போது பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த 2 பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் மொத்த ஆந்திராவையும் உலுக்கியுள்ளது. சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் சடலமாக வந்த சம்பவம்தான் காண்போரையும் கண்கலங்க வைத்துள்ளது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேவஸ்தான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்தார். அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் விரைவில் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆந்திர அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.